வணக்கங்க. இப்போ நான் வந்து 1990 சங்ககிரி லாரி ஓனர்ஸ் அசோசியேஷனில் நம்மளோட தொழில் சார்ந்து நமக்கு இன்னும் நிறையா பலம் வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சங்கத்தில் இருந்தோம்னா அதோடைய பலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு உதவிகளும் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சோம், 1990 மெம்பராக சேர்ந்தேன். அதே நேரத்தில் அனைவருக்குமே அதுக்குன்னு இல்லை, லாரி ஸ்ட்ரைக் வந்தப்போ ஆகட்டும், எல்லா நேரத்துலையும் அந்த காலகட்டத்திலே கூட மறைந்த அன்னார் செங்கோடன் இருந்தப்போ கூட இந்த சேலத்தில் நடந்த சில போராட்டங்கள் அதையெல்லாம் கூட நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். துப்பாக்கி சூடு அளவுக்கெல்லாம் போச்சு, ஒரு தடவை அந்த லெவலுக்கெல்லாம் போச்சு. இதுக்கு வந்து சங்கம் இருந்ததுனால மட்டும்தான் அதெல்லாம் நம்ம சமாளித்து வர முடிஞ்சதுங்கிற ஒரு சூழ்நிலை தெரிஞ்சுது. அதனால் 1990 நான் வந்து 2010 வரைக்கும் சாதாரண உறுப்பினராக தான் 20 வருஷங்கள் தொழிலை பார்த்துக்கிட்டு நம்ம இருந்தோம். 2010க்கு அப்புறம் நம்ம வந்து சங்கத்தில் நாமளும் ஒரு பொறுப்புக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் 2010 நான் வந்து முதல்ல என்னை ஜாயின்ட் செக்ரட்டரியாக தேர்ந்தெடுத்தாங்க சங்க உறுப்பினர்கள்லாம். அதுக்கப்புறம் 2012 பொருளாளராக தேர்ந்தெடுத்தாங்க. பொருளாளராக ஒரு 3 ஆண்டுகள் 2015 வரைக்கும் பொருளாளராக பணியாற்றினேன். அந்த காலகட்டத்தில் ஜாயின்ட் செக்ரட்டரி இருந்தபோது எங்கள் செக்ரட்டரிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும், அதாவது நிர்வாகத்துக்கு தேவையான உதவிகளை, ஏன்னா அனைத்து விஷயங்களையும் ஒருத்தரே பார்த்துட முடியாது. ஒரு கட்டத்துலேயும் இப்போ செக்ரட்டரினா அவருக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு ஜாயின்ட் செக்ரட்டரி இருக்காங்கன்னா அந்த முழுமையாக அந்த வேலையை நான் எடுத்து செஞ்சு ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கி ஆட்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலேருந்து சேலரி கொடுக்கறதுலேருந்து அனைத்து விதமான பொறுப்பும் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பொருளாளர் ஆனதுக்கப்புறம் இன்னும் பொறுப்புகள் அதிகமாச்சு. ஏன்னா ஃபைனான்ஷியலாக நம்ம நிறைய மேனேஜ் பண்ண வேண்டியிருந்தது. சங்கத்துக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான ஒவ்வொரு கட்டத்துலேயும் சங்கத்தோடைய நிதியை என்ன மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த போர்டில் தலைவர் தலைமையில் முடிவெடுத்து பண்ணுறப்ப அதுக்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் அந்த காலத்தில் நிறையா இருந்தது. நிறையா நிலம் வாங்கினதாகட்டும் எல்லாமே அந்த காலகட்டத்தில் சிறப்பாக பண்ணணும். அதே மாதிரி அந்த 2012 காலகட்டத்திலே வந்து தலைவர் வந்து குமாரசாமி அவர்களும் செயலாளர் வந்து செல்வராஜ் அவர்களும் இருந்தபோது நான் பொருளாளர் இருந்தப்போ என்ன செஞ்சதுன்னாங்க, மெயினாக வந்து இந்த ஆட்டோமொபைல்ஸ், ஆயில் ஸ்டோர் இது எல்லாமே ஒரே ஒருத்தருடைய கண்ட்ரோலோ ஒரு யார் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு இது இல்லாமையோ, ஏன்னா ஒரு 600 கோடி ரூபா டர்ன் நடக்கிறப்போ வந்து அது நிறையா டே டு டே வேலை, அது தினசரி பார்க்கணும். நம்ம சொந்த தொழிலை விட அதிகமான கவனம் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாச்சு. அப்படி ஆகும்போது என்ன போர்டில் என்ன செஞ்சாங்க தலைவர் தலைமையிலன்னா, இப்போ ஜாயின்ட் செக்ரட்டரி அவர் வந்து ஆட்டோமொபைல் செக்ஷன் முழுசும் அவர் பார்த்துக்கணும். அதாவது ஆர்டர் போடுறது, ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது, கோடவுனில் என்ன இருக்குது, 4 பிரான்ச்சுக்கும் என்னென்ன அனுப்பிச்சி விடணும், இதெல்லாம் பார்க்குறது எல்லாமே ஜாயின்ட் செக்ரட்டரி பொறுப்பாக வச்சு அவருக்கு கீழே அந்த நிர்வாகம் வர மாதிரி வந்தது. நிர்வாகம்னா டோட்டலாக இல்லை, அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் அந்த மாதிரி வந்தது. அதே மாதிரி ஆயில் செக்ஷன், கிரீஸு, ஆயிலு இதெல்லாம் வந்து வைஸ் பிரசிடென்ட்ஸை வந்து பார்க்குற மாதிரி கொண்டுட்டு வந்து அவருடைய தலைமையின் கீழே அது வந்து மேனேஜ்மெண்ட் செக்ஷனாக கொண்டு வந்து பண்ணும்போது அவங்கவுங்க அந்தந்த செக்ஷனை எடுத்து பண்ணுறப்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஆட்டோமொபைல்ஸ் பிரச்சனையா, ஏதாவது ப்ராப்ளமாக அல்லது ஆர்டர் போடணுமா, எதாக இருந்தாலும் ஜாயின்ட் செக்ரட்டரி கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆயில் ஸ்டோரு, கிரீஸு இந்த மாதிரி இதுனா எந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடமாகட்டும், இல்லை ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு, எதுனாலும் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னா எளிதில் ஒருத்தர் மட்டுமே அணுகி, ஏன்னா நிறையா பேர்த்துக்கிட்ட அந்த பொறுப்பு இருந்ததுன்னா யார்கிட்ட கேட்குறதுன்னு ஒரு இது இல்லாமல் இருக்கும். ஒருத்தர்கிட்டயே பொறுப்பு இருக்கும்போது அதை டக்குன்னு ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. இந்த காலகட்டத்தில் வந்து பொருளாளராக இருந்தப்போ நான் வந்து இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை நான் சிறப்பாக பார்த்துக்கிட்டு அதை கொண்டுட்டு வந்தோம். செக்ரட்டரி ஆனதுக்கப்புறமே என்னாச்சுன்னா, இதுக்கு எனக்கு முன்னாடி இருந்த செக்ரட்டரியாக இப்போ இருக்கிற தலைவர் செல்வராஜ் இருந்தபோது என்ன செஞ்சுன்னா, அந்த பெட்ரோல் பம்ப் 3 வந்து செக்ரட்டரி பார்க்கணும், அந்த மாதிரி கொண்டு போகணும். பெட்ரோல் பம்பில் நடக்கக்கூடிய டே டு டே பர்ச்சேஸு, சேல்ஸ் என்ன, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஐஓசி கூட கான்ட்ராக்டு, சேல்ஸ் சர்வீஸ் கூட மற்றது எல்லாமே தொடர்பில் இருந்து தினம் எப்படி எடுக்கணும், மந்த் எண்டுனா என்ன செய்யணும், இது ஒவ்வொரு மாதமும் அந்த பீரியடில் இருந்து கொண்டுட்டு வந்தனால அதை தொடர்ந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி பிரித்து கொண்டுட்டு வந்தனால இப்போ இந்த மேலே இருக்கிற 5 பேரில் ஜாயின்ட் செக்ரட்டரி ஆட்டோமொபைல்ஸ் பார்த்துக்குவார், வைஸ் பிரசிடெண்ட் வந்து ஆயில் ஸ்டோர் அண்டு கிரீஸ் செக்ஷன் அதெல்லாம் பார்த்துக்குவார், செக்ரட்டரி
வந்து என்ன செய்வார், பெட்ரோல் பம்ப் 3க்கும் தேவையான இது பார்த்துக்கணும். ப்ளஸ் செக்ரட்டரிக்கு இன்னொரு மிகப்பெரிய வேலை, கிட்டத்தட்ட இந்த சங்ககிரி லாரி ஓனர் அசோசியேஷனில் வந்து 200 எம்ப்ளாயி இருந்தாங்க. அந்த 200 எம்ப்ளாயி மெயின்டைன் பண்ண வேண்டிய வேலை செக்ரட்டரி தான். இது வந்து மிகப்பெரிய வேலை. அதாவது மற்ற வேலையை விட இந்த வேலை வந்து மிகப்பெரிய வேலை. தினசரி உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 ஃபோன் கால் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த சங்கத்தில் இருந்து வரக்கூடிய டே டு டே என்னென்ன மேட்ரு, ஒரு லீவ் கேட்குறது, பர்மிஷன் கேட்குறதுலேருந்து மார்னிங் சேல்ஸு, நைட் ஷிஃப்ட் சேல்ஸு, டேட் ஷிஃப்ட் சேல்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் 3 பெட்ரோல் பம்பில் எல்லாம் பார்த்து நீங்கள் கொண்டு வந்து அதை மேனேஜ் பண்ணணுங்கிறது மிகப்பெரிய வேலை. அந்த மாதிரி வேலையை நாம் பண்ணிட்டோம். பொருளாளர் வந்து என்ன செய்வார்னா, அவர் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டோட்டலாக அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டரோட சம்மந்தமாக அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது, இன்றைக்கி வந்து பேங்க்கில் எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் மெயின்டைன் பண்ணணும், எங்கெங்கே அனுப்ப வேண்டியிருக்கு, செக்கு பாஸ் பண்ண வேண்டியிருக்கா, சாதாரணமான சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 600-650 கோடி ரூபா வரைக்கும் போச்சு டர்ன் ஓவர். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தினசரி ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதாவது ஒரு ப்ரைவேட் ஒரு கம்பெனி என்ன மாதிரி செயல்படணுமோ அந்தளவுக்கு செயல்பாடுகள் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்ததுனால மட்டும்தான் இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பெரிய தொந்தரவுகள் எல்லாமே இதை கொண்டுட்டு வர முடிஞ்சுது. தொடர்ந்து வருங்காலத்துலேயும் வந்து இது கண்டிப்பாக இதை அப்படியே போகணுங்கிறதுக்காக தான் இப்போ இருக்கிற தலைவர் செல்வராஜ் அவர்கள் வந்து என்னென்னா ஒரு செக்ஷன்லேயும் இப்படி போகணும். அதே நேரத்தில் ப்ரொசீஜர், நடைமுறை, இது இப்படி தான் பண்ணணும், இது இப்படி தான் பண்ணணும், யார் வந்து உட்கார்ந்தாலும் அது அந்த ப்ரொசீஜரில் போச்சுன்னா அதில் எந்த ப்ராப்ளமே வராதுங்கிற ஒரு நல்ல ஒரு ஐடியாலாம் அதில் பண்ணியிருக்கிறதுனால இனி வருங்காலத்தில் கூட இந்த சங்கத்தோட நிர்வாகம் வந்து தொய்வில்லாமல் போகும். நம்ம யார் தலைவராக வந்து என்ன பண்ணாலும் அதில் வந்து பெரிய மிஸ்டேக்ஸோ உரிமையாளருக்கு உறுப்பினர்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய வசதிகள்லாம் கிடைக்காம போகிறதுக்கோ எந்த ஒரு தவறும் நடந்துடாது. தெளிவாக தான் போகணும். அப்படி தான் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி போகும். நான் ஒரு கம்பெனி கம்பெனி டெலிமேட்டிக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த சங்ககிரி லாரி ஓனர் அசோசியேஷன் பிரசிடென்ட் செல்வராஜ் மாமாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மாறிட்ட இந்த சங்கத்தை நிர்வகிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருக்காது. கண்டிப்பாக நிறையா சவாலான விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த சங்க பணிக்கு, அதாவது இந்த சங்க பொறுப்புக்கு பார்க்க வரவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய சொந்த தொழில் கடுமையாக பாதிக்கும். ஏன்னா இதுக்கு மேக்ஸிமம் டைம் இதுக்கே ஒதுக்க வேண்டி வரும். இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இவ்வளோ டைம் ஒதுக்கி இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் முதல்ல ஒருத்தரும் இன்றைக்கி வெளி உலகத்தில் எப்படி வேணால் பேசிக்கலாம். அதாவது ஜென்யூனானவங்க தான் இதில் இருந்தால் மட்டும்தான் இந்த சங்கத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வர முடியும். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஏனோ தானான்னு நினச்சிக்கிட்டு இல்லை சுய லாபத்துக்காக ஏதோ செஞ்சுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. அதாவது முழு அர்ப்பணிப்பு உணர்வோட நம்ம வந்து ஓப்பனாக சொல்ல போனால் எங்கள் பணம் சம்பாதிக்கணும், நாம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணுங்கிற எண்ணம் கடுகளவும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு எண்ணத்தோடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே செயல்பட முடியாது. இந்த சங்கத்தை இந்த அளவுக்கு கொண்டு போக முடியாது. முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடு வந்து இந்த சங்கத்தை செயல்படுத்தினா மட்டும்தான் செயல்படுத்தி கொண்டு வர முடியும். அது போன்ற நிர்வாகத்தினர்கள் தான் இந்த சங்கத்துக்கு தேவை இனிமேல். ஏன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இந்த சங்கத்துக்கு அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் சங்கத்துக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா சங்கம் வந்து நிலை குலைஞ்சி போயிடும். அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அனுமதிக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருக்குது. போர்டு மெம்பர்ஸுக்கும் வந்து 3 பீரியடு தான் அவங்களும் நிற்க முடியும். போர்டு மெம்பர்ஸ் புதுசாக வரவங்க வந்து அதில் இருக்கிறவங்க இதுக்கு மைக்ரேட் ஆகி வரலாம். அவங்களுக்கும் ஓரளவுக்கு அனுபவத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா தான் இந்த சங்கத்தை சரியாக நிர்வகிக்க முடியுங்கிறது ஆணித்தரமான உண்மை. ஏன்னா திடீர்னு வந்து உட்காந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை இன்றைக்கி ஒரு சாதாரணமாக நம்மளாம் லாரி ஃபேமிலி தான், டிரான்ஸ்போர்ட் ஃபேமிலி, இன்றைக்கி ஒரு 100 லாரி வரைக்கும் வச்சுருக்கிற அளவுக்கு ஒரு உரிமையாளர் வளர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நல்ல திறமையாக பண்ணுறாரு, நல்லா வளர்த்துறாரு, ஓட்டிகிட்ருக்காரு. சப்போஸ் அவருடைய பையனோ வாரிசோ வந்து அவங்க தொழிலை கவனிக்கும் போது சடனாக வந்து ஒரே ஓவர் நைட்டில் வந்து அவங்களால வந்து அந்த 100 வண்டியை மேனேஜ் பண்ணிட முடியாது. திடீர்னு காலேஜில் படிச்சுட்டு வந்த உடனே பண்ணுமா முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த தொழில் என்ன எப்படி நடக்குது, அதே மாதிரி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தால் தான் நடத்த முடியுங்கிற மாதிரி தான் இந்த சங்கத்துக்கும் சொல்கிறோம். இந்த சங்கத்துக்கு வரவங்க இவ்வளோ பெரிய நிறுவனமாக மாறி போன இந்த சங்கத்தை சரியாக திறம்பட நடத்தணும்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறவங்க வர்றது தான் சரியாக இருக்கும். போர்டில் இருக்கிறவங்க வந்தால் அட்லீஸ்ட் இந்த சங்கம் எப்படி நடக்குது, என்ன
வரவு செலவு நடக்குது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, என்ன சேல் பண்ணுறாங்க, எப்படி ஆட்களை மேனேஜ் பண்ணுறாங்க, எல்லாமே இது பார்க்கணும். இன்றைக்கி அது மட்டும் இல்லை, நான் சொன்ன இதில் வந்து இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்குது, அது எல்லாமே சொல்லலை. நான் உதாரணத்துக்கு ஜாயின்ட் செக்ரட்டரி தான் வந்து இந்த ரெக்கவரி வெஹிக்கிள் மெயின்டைன் பண்ணோம் 2 வண்டியை. இந்த 2 வண்டி ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 8 to 10,000 கிலோமீட்டர் ஒரு வண்டியும் ஓடுது. அதாவது எங்களுடைய வேண்டுதல் அந்த ரெக்கவரி வண்டியை ஓடக்கூடாது, அப்படி தான் நினைக்கிறோம். ஆனாலும் வழியில் நம்ம உறுப்பினர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை போக்குறதுக்கு அந்த ரெக்கவரி வெஹிக்கிள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது காஸ்ட் டு காஸ்ட் அதை ரன் பண்ணுறோம். அதிலேருந்து ₹1 கூட லாபம் எதிர்பார்க்கக்கூடாது. உறுப்பினர்களுக்கோ இல்லை வாடிக்கையாளர்களுக்கோ ஒரு பிரச்சனை, வழியில் ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த வண்டியை டோ பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம மகாராஷ்டிரா, குஜராத் வரைக்கும் போகிறோம், இந்த பக்கம் ஒரிசா வரைக்கும் போய் நம்ம வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். அது வந்து அந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, பொருள் வியாபாரத்தில் லேண்டிங் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த லேண்டிங் காஸ்ட்டில் தான் அந்த வண்டி ஆப்ரேட் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். அதை மெயின்டைன் பண்ணுறதும் கூட அந்த ஜாயின்ட் செக்ரட்டரி தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பொறுப்பும் ஒருத்தர், ஏன்னா அவர் மட்டும்தான் அதை நேரடியாக பார்க்க முடியும். நீங்கள் வெளியிலேருந்து யாராவது இன்றைக்கி எனக்கு ரெக்கவரி வெஹிக்கிள் வேணும்னு கேட்டால் கூட உடனடியாக நாங்கள் இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருவோம். அவங்க கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அது என்ன ப்ரொசீஜரோ அந்த மாதிரி வச்சுருக்கிறோம், அது மாதிரி போகுது. அந்த மாதிரி ஒன்றையும் பண்ணும்போது தான் பண்ணுறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று, நாங்கள் வச்சுருக்கிற இந்த ஸ்டாஃப்ஸ் அனைவருமே மிக சிறப்பாக செயலாற்றி வர மாதிரி ட்ரெயினப் ஆகியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய பலம் நமக்கு. அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து சரியான ஆட்கள் தேர்ந்தெடுத்தோ அல்லது அவங்களுக்கு சரியான ட்ரெயினப் பண்ணியோ வைக்கலைன்னா இந்த திறமையாக நடத்த முடியாது. நம்ம என்ன தான் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம், எல்லாம் பார்த்தாலுமே அந்த ஸ்டாஃப்ஸோடைய டெடிகேஷன், அவங்களும் வந்து டெடிகேஷனோடு ஒர்க் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அசோசியேஷனில் என்ன செஞ்சுருக்கிறோம், நல்ல சேலரியும் வந்து நல்ல ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து கட்டுப்படியாகக்கூடிய சேலரியை நம்ம வந்து கொடுக்குறோம். மற்ற இதில் இருக்கிறத விட நல்லாவே சேலரி கொடுக்கறதுனால அவங்களும் வந்து மனம் கொண்டாமல் நல்லா வேலை செய்கிறாங்க, நல்லபடியாக போயிட்டுருக்குது. இது ஒரு என்னுடைய ஒரு முக்கியமான ஆசையாக நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நாங்களாம் இத்தனை வருஷம், இப்போ நானே வந்து இப்போ 12 வருஷம் ஆகிடுச்சிங்க. இவ்வளோ சிரமப்பட்டு இதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தலைவரும் அவங்களுடைய டெடிகேஷன் அவ்வளோ இருந்திருக்குது. ஒவ்வொரு காலத்துலேயும், ஆரம்ப காலத்திலேருந்து இன்றைக்கி நேற்று சொல்ல முடியாது, ஒரு காலத்துலேயும் வந்திருக்குது. குறிப்பாக இந்த ஒரு கடந்த ஒரு 15 வருஷமாக பார்த்திங்கன்னா மிகச் சிறப்பான, அதாவது இண்டஸ்ட்ரியும் வளர்ந்துருக்குது, இண்டஸ்ட்ரி வளர்ந்த மாதிரி சங்கமும் வளர்ந்துருக்குது. என்ன காரணம்னா வியாபாரங்கள் அதிகமாக அதில் வரக்கூடிய லாபங்களும் அதிகமாக வந்துச்சு. அதை வந்து உறுப்பினர்களுக்கும் வந்து ஊக்கத்தொகையாகவும் வாடிக்கையாளர்களுக்கும் ஊக்கத்தொகையாகவும் ஆண்டு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு ஊக்கத்தொகை மட்டுமே வழங்குகிறோம். அப்படி வழங்குறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு வளர முடிஞ்சிருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த சங்கத்தை திறம்பட கொண்டு வந்த இந்த சங்கத்தை வருங்காலத்தில் வரவங்க எந்த வகையிலையும் இதை தொய்வாக விட்டுறாமல் அல்லது தவறான நோக்கத்தோடு உள்ள யாரும் வந்து பண்ணிடவோ கூடாதுங்கிறதும் என்னுடைய ஆசை. ஏன்னா இப்படி சொல்லுவாங்க, முதல்லாம் அப்பா கூட சொல்லுவார், முதல்ல சிறுபிள்ளை வச்சா வெள்ளாமல் வந்து வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக வந்து எதையாவது செஞ்சு ஏதோ வந்து குழப்பமாயிடக்கூடாது. ஏன்னா இது ஒரு பொது நிறுவனம், இது வந்து தனிப்பட்ட ஒரு சொத்து இல்லை, பொது நிறுவனம், பொது ஒரு சொத்துங்கிறதுனால இதை நிர்வகிக்க வர்றவங்க கண்டிப்பாக நேர்மையாக, நியாயமாக, உண்மையாக இதுக்கு உழைக்கிறவங்களாக இருக்கணும். தன்னுடைய சொந்த வேலை பாதிக்கப்பட்டாலும் இதை கண்ணும் கருத்துமாக பார்க்குறவங்களா இருக்கணுங்கிறது தான் என்னோடய தனிப்பட்ட முக்கியமான ஆசை. எந்த காலத்துலையும் இது வந்து வீண் போயிடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நம்ம இன்னும் செயல் திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி அன்றைக்கி 2012-13 பார்த்திங்கன்னா ஒரு 383 கோடி ரூபா டர்ன் ஓவர் இருந்தது 12-13. அப்புறம் 14-15 அதே 454 கோடி ஆச்சு. 15-16 470 கோடி ஆச்சு. 16-17 543 கோடி ஆச்சு. 17-18 580 கோடி டர்ன் ஓவர் ஆனது. அப்புறம் 18-19 அதே போல் ஹிஸ்டாரிக்கலாக வந்து 613 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணோம் அந்த ஆண்டு. இது வந்து எங்களுடைய இந்த தொடர்ந்து க்ரோத்துக்கு காரணம் வந்து இந்த சிறப்பான ஒரு டீம், அதாவது எங்கள் முன்னால் இருந்த குமாரசாமி அவர்கள் தலைமையிலையும் அதுக்கு அடுத்து தான் வந்த செல்வராஜ் அவர்கள் தலைமையிலையும் பல்வேறு காலகட்டத்தில் எல்லா தலைவர்களும் மிக சிறப்பாக செயலாற்றி இருந்தால் கூட இந்த தொழிலுடைய திருப்பு முனையாக அமைஞ்ச இந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் மற்றும் இந்த டீமுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அதுக்கு வந்து இந்த சிறப்பான நிர்வாகம், இந்த நிர்வாக திறமை அதெல்லாம் இருந்ததாலையும், அதே போல் மிக சரியான
ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஆட்கள் ஒரே டீமாக இருந்தது. வெவ்வேறு கண்ணோட்டத்தில் இருந்திருந்தால் செஞ்சுருக்க முடியாது. ஒரே கண்ணோட்டத்தில் இருந்ததுனால இதெல்லாம் செய்ய முடிஞ்சுது. அந்த மாதிரி சாதனைகள் செஞ்சோம். அதன் பிறகு இந்த சங்கத்தில் நாங்கள் ஒவ்வொரு மாதம் போர்டு மீட்டிங் நடக்கிற போதும் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன இஷ்யூ இருக்குது பொதுமக்களுக்கு, அதே மாதிரி இந்த என்வாயன்மெண்டலுக்காக வேண்டி இந்த யூரோ 1, 2, 3 BS3 வரைக்கும் BS4, 6ன்னு இப்போ வந்துட்டோம். நாம் இதுலேயும் நாங்கள் வந்து கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி கவனம் செலுத்தின வகையில் வந்து ஏன் நம்ம பெட்ரோல் பங்க் எல்லாமே சோலாரைசேஷன் பண்ணக்கூடாது, அதாவது கரண்ட் வந்து நம்ம ஏன் நாமளே உற்பத்தி பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இன்றைக்கி இருக்கிற 3 பெட்ரோல் பங்க்லேயும் சோலார் போட்டு இன்றைக்கி பார்த்தோன்னா 3லேயும் சேர்த்து 85 கிலோவாட் அளவுக்கு போட்டு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 400 to 450 யூனிட் வரைக்கும் உற்பத்தி பண்ணி நம்மளுடைய அதிகபட்ச தேவையை வந்து மின்சாரத்தை நாமளே உற்பத்தி பண்ணிட்டு என்வாயன்மெண்டல் சேஃப்டிங்கிற மாதிரி இப்போ கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தியை குறைக்கிறதுக்காக சங்கம் வந்து அந்த மாதிரியான முயற்சிகளையும் எடுத்து பசுமை வேர்ல்டு நோக்கி போகணுங்கிற மாதிரி நம்ம அதே போல் மரம் நடுறது இதற்காக வேண்டி அதற்கும் ஒரு டேங்கர் வண்டி நம்ம அசோக் லேலண்டில் கேட்டு பெற்று வாங்கி இன்றைக்கி அந்த வண்டி மூலமாக வந்து 10,000க்கும் மேற்பட்ட மரங்கள் நட்டு அந்த மரங்கள் வந்து இந்த சம்மரில் கூட தண்ணி விட்டு அதையெல்லாம் வளர்த்து மிக அருமையாக அந்த செயல்பாடு வந்து பசுமை சங்ககிரின்னு ஒரு அமைப்பு கூட சங்கம் இணைஞ்சு செயல்பட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்குது. அதாவது பொது உலகத்துக்கும் நம்ம வந்து சேவை ஆற்றணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தில் இது வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த டீம் வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்குதுங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக 2016ஆம் ஆண்டு வந்து பெங்களூரில் காவேரி இஷ்யூ வந்தது. அந்த இஷ்யூ வந்த டைமில் வந்து சங்ககிரி உறுப்பினர்களுடைய வண்டி வந்து 7 வண்டிகள் வந்து முழுமையாக ஃபயர் பண்ணிட்டாங்க, அதாவது தீக்கிரை ஆகிடுச்சு. அந்த வண்டிகள்லாம் டோட்டல் லாஸ். அந்த மாதிரி 7 வண்டி டோட்டல் லாஸ் ஆனது வந்து சங்கம் தலையிட்டு அந்த 7 வண்டிக்காரங்களையும் அழைச்சி அதே மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி உயர்மட்ட அதிகாரியையும் அழைச்சி அவங்க எல்லாம் என்ன கேட்டுக்கிட்டோன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இந்த வண்டி உரிமையாளர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரம், அதாவது எவ்வளோ சீக்கிரம் உங்களால் நஷ்டீடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசி அதை 1 மாதத்துக்குள்ளே, அது வந்து எங்கேயும் நடக்காத விஷயமா நாங்கள் நினைக்கிறோம், 1 மாதத்துக்குள்ளே அதுக்கான செட்டில்மெண்ட் ஃபிகர் கொடுத்து சில வண்டிக்கு மட்டும் லேட் ஆச்சு. ஏன்னா அவங்க பேப்பர் சப்மிட் பண்ண லேட் ஆச்சு. மற்றபடி அந்த 7 வண்டிக்கும் உரிய தொகையை வந்து இந்த சங்கத்துடைய செல்வராஜ் அவர் எங்களுடைய தலைவர் தலைமையில் அந்த 7 வண்டிக்கான செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் எங்கள் உறுப்பினர்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட அந்த உறுப்பினர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் வாங்கி கொடுத்தது மிகப்பெரிய அது சாதனையான விஷயம். அது வந்துங்க இந்த 2013 வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டாக 6222 KL நம்ம பங்கில் பண்ணியிருந்தோம். அது வந்து எப்படின்னா உறுப்பினர்கள் மற்றும் வாடிக்கையாளருக்கு வந்து நம்ம வந்து சில டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தோம். டிஸ்கவுண்ட்ஸ் மீன்ஸு அது டிஸ்கவுண்ட் இல்லை, அது என்ன சொல்லுதுன்னா ஊக்கத்தொகை. திரும்ப திரும்ப எங்கள் பங்கில் நீங்கள் அடிக்கணுங்கிறதுக்காக ஊக்கப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஊக்கத்தொகை. அந்த மாதிரி ஊக்கத்தொகை கொடுத்தனால தான் நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டெலாம் பண்ண முடிஞ்சது. அதே நேரத்தில் நாங்கள் அசோசியேஷனில் இந்தியன் ஆயில் எல்லாமே நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு கட்டத்தில் வந்து எங்களை வந்து இந்தியன் ஆயில் வந்து டெல்லியில் வந்து ஒரு பம்ப் கொடுக்கறதாகவும் அந்த பம்பில் நீங்கள் உங்கள் ஊர் வண்டிக்கு எல்லாமே உங்கள் அசோசியேஷன் மெம்பர்ஸ் அண்ட் வாடிக்கையாளருக்கான டீசல் போடுறதுக்காக அந்த பம்பை நீங்களே யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி கூட ஐஓசி வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அங்கே பண்ணும்போது நம்ம அங்கேயும் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கொடுத்து நம்ம மெம்பருக்கு யூஸாக இருக்குன்னு நினச்சி எங்களை வந்து டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் அந்த பம்ப் எல்லாம் காமிச்சு இதை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் இடத்துல பம்பெல்லாம் காமிச்சாங்க. நாங்கள் போய் அங்கே பார்த்துட்டு நடைமுறை சிக்கல் ஏதாவது இருக்கா, எப்படி நடத்த முடியுமா, நம்ம இருக்கிறது தென்கோடி தமிழகத்தில் இருக்கிறோம், நம்ம வடக்கு இருக்கக்கூடிய ஹரியானாக்குள்ளே போய் நம்ம பண்ணுறது சாத்தியமாக இருக்குமா, நிர்வாகத்தில் எதுவும் தொய்வு வந்துடக்கூடாது, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த நல்ல பேர் எதுவும் கெட்டக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய யோசித்தோம். இது சரிப்படுமா, எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து கடைசியாக என்ன அங்கே இருக்கும்போதே எங்களுக்கு ஒரு ஆள் மனசில் எங்கள் தலைவருக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் நம்ம இங்கே இருக்கிற இன்னொரு டீலரையே போய் நாம் அப்ரோச் பண்ணக்கூடாது, நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்ம மெம்பர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்டில் டீசல் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் கிடைக்கணுங்கிறது தான். நாங்களும் அது மாதிரி போய் அந்த ஒரு பர்டிகுலர் பம்பு ஓனர்கிட்ட பேசினோம். அவர் வந்து நம்ம இங்கே எப்படி நம்ம டிஸ்கவுண்ட் தரோமோ அதே மாதிரி டிஸ்கவுண்ட் தரதுக்கு ஒத்துக்கிட்டார். அதனால் நாங்கள் அங்கே போய் ஒரு பம்பு நடத்துகிற வேலையை வந்து நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டோம், ஃப்யூச்சரில் பேசிக்கலான்னு. அவரும் அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்க ஆரம்பித்த உடனே நாங்களும் எங்கள் மெம்பருக்கும் வந்து லிட்டருக்கு நல்ல தள்ளுபடி விலையில் டீசல் கிடைச்சதுனால அது பயன்பட்டுச்சு. இதற்கிடையில் என்ன நடந்ததுனாங்க,
நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட இப்போ பார்த்தா மகாராஷ்டிரா, ஒரிசா, குஜராத்து, கர்நாடகாவிலேருந்து எல்லாருமே நிறையா வந்து இங்கே அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்ககிட்ட வந்து டீசல் பிடிங்க, எங்கள் பகுதியில் வாங்க, நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணுறோம் அப்படின்னு நிறையா வந்து அசோசியேஷன் அப்ரோச் பண்ணுறப்ப நாங்கள் அப்போ யோசித்தோம், டெல்லியில் நம்ம பேசி நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சதுங்கிறதுனால ஏன் நம்மளும் இங்கே டிஸ்கவுண்ட்ஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும், நிறையா சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்தியன் ஆயிலுக்கும் அது சப்போர்ட்டாக இருக்கும், டீலர்ஸ்க்கும் சப்போர்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மற்ற பகுதியிலையும் கேட்டதில்லை, அவங்களும் வந்து கொடுக்க தயாராக இருந்தாங்க, கொடுக்குறாங்க. அவங்க வந்து இன்றைக்கி மகாராஷ்டிராவிலையாகட்டும், எம்பி ராஜஸ்தான் பார்டர்லையாகட்டும், ஒரிசாவிலையாகட்டும், இந்த மாதிரி பல்வேறு பகுதியில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் நாங்கள் வந்து அசோசியேஷன் சங்ககிரி லாரி ஓனர்ஸ் அசோசியேஷனோட உறுப்பினர் வண்டி அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக டீசல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து இது சங்கத்தால் மட்டும்தான் முடிஞ்ச விஷயம். கண்டிப்பாக இது வந்து தனிப்பட்ட ஒரு ஆள் போய் ஒரு இடத்துல கேட்டு பண்ணியிருக்க முடியாது. சங்கம் வந்து இந்த மாதிரியெல்லாம் கூட சங்க உறுப்பினர்களுக்கு நாடு தழுவிய அளவில் உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குது. அதே போல் ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு ப்ராப்ளம், ஒரு டிரைவருக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு, அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய சங்கத்தை உடனடியாக தொடர்பு கொண்டு எங்கள் சங்கத்தில் இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அதுக்கான எஃபர்ட் எடுப்போம். தலைவர் வந்து மெயினாக அதில் பண்ணுவார். அந்த மாதிரி கேட்டு ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் தேவையான உதவிகளை பெறுறது. ஒரு கட்டத்தில் மிக சமீபத்தில் இந்த கொரோனா பீரியடில் ஒரு டிரைவர் அநேகமாக அஸ்ஸாமில் போய் கொரோனாவில் இறந்துட்டார். இப்போ அந்த சூழ்நிலையில் வந்து அவர் வந்து எப்படி நல்லடக்கம் பண்ணுறது, எப்படி அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுனே தெரியல. யாருமே எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்தியன் ஆயில் தான் இங்கே இருந்த டிவிஷனல் மேனேஜர் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இருந்தார். அவர் மூலமாக நாங்கள் பேசி அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் பம்ப் ஓனர் முழுமையாக அந்த செயல்பாடை எடுத்து அவ்வளோ உதவிகளை செஞ்சு அதை வெகு சிறப்பாக அந்த பிரச்சனையை வந்து முடித்து பண்ணுது. அந்த வகையில் பார்த்தா அந்த இந்தியன் ஆயில் அதாவது இந்தியன் ஆயிலோட உதவி மறக்க முடியாதது. ஏன் சொல்கிறேன்னா, லாரி ஓனர் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று இருந்து அது மூலமாக நம்ம சிறப்பான சேவை ஆற்றும்போது அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையான இடமா வருது. அந்த நம்பிக்கையான இடத்த யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தரும் முன் வராங்க. யூஸ் பண்ண வராங்கன்னா மெம்பர் ஆகட்டும், இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய டீசல் பிடிக்கிற வாடிக்கையாளர்களாகட்டும், நம்ம சங்கத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையர்ஸ் பார்த்தோம்னா இப்போ எல்லா வகையிலையும் சேசி சப்ளை பண்ணக்கூடிய லைலாண்ட், டாட்டா, அதே மாதிரி டீசல் பெட்ரோல் சப்ளை பண்ணக்கூடிய அசோக் லைலாண்ட், இந்தியன் ஆயில், அனைவருமே வந்து இந்த சங்கத்தில் ஒரு பிரச்சனைனா இந்த இடத்துல வந்து நம்ம அதை செஞ்சோம்னா நமக்கு ஃப்யூச்சரில் அதுக்கான பலன் கிடைக்குங்கிறத அவங்களும் அறிஞ்சிருக்காங்க. யாரும் நம்மளை தட்டி கழிச்சதில்லை. எப்போது எந்த உதவி கேட்டாலும் அனைவருமே செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெளியூரில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பம்ப் ஓனர்ஸும் சங்ககிரி லாரி அப்படின்னாவே இந்த ஊரில் நிறைய லாரி இருக்கக்கூடிய ஒரு ஊர், நிறைய நமக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்க போகிறாங்க, அதனால் அவங்களுக்கு நம்ம வாலண்டரியாக ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறையா ஹெல்ப் வந்து கிடைச்சிட்டு இருக்குது. இது எல்லாமே காரணம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சங்ககிரி லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால மட்டுமே இது சாத்தியம். வருங்காலத்துலேயும் இது சாத்தியப்படுறதுக்காக இது சிறப்பாக செயல்படணும், இந்த சங்கத்தை சிறப்பாக கொண்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசைங்க. இந்த நிலையில் இப்போ அகில இந்திய அளவில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் வந்து சில அறிவு சார்ந்த போட்டிகள்லாம் வச்சாங்க. அதாவது டீசல் பிடிக்கணும், அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும். அவங்க கேட்குற கேள்விக்கான கொஷனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனீங்கன்னா அது வந்து சரியாக இருந்ததுன்னா அதுக்கு பரிசுகள் கொடுத்தாங்க. அந்த மாதிரி பரிசுகள் கொடுத்ததில் அகில இந்திய அளவில் சென்ற ஆண்டு வந்தது ட்ரக் ஜீத்தோ அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக்கை வெல்லுங்கள் அப்படின்னு. அதில் வந்து டீசல் பிடிச்சதில் சங்ககிரியில் பிடிச்ச ஒரு ஓனருக்கு தான் அகில இந்திய அளவில் ஒரு லாரி, டாட்டாவுடைய அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு லாரி இலவசமாக இந்தியன் ஆயில் வந்து நமக்கு கொடுத்தாங்க. இலவசமானா அந்த அறிவு சார்ந்த போட்டியில் ஜெயிச்சதுனால அவருக்கு பரிசாக கொடுத்தாங்க. அந்த வகையில் பார்த்தாலும் நமக்கு அகில இந்திய அளவில் இயற்கையாகவே நமக்கு வந்து இது எத்தனையோ ஊரில் டீசல் பிடிச்சிருப்பாங்க இந்தியா முழுக்க. ஆனாலும் கூட அந்த இந்தியன் ஆயில் நிறுவனத்துக்கு கூட நாம் வச்சுருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அந்த மிக சிறப்பான ஒரு பந்தம்னே சொல்லலாம். அந்த மனதளவில் உள்ளூரை இருக்கிறதுனால தான் கடவுளே பார்த்து அந்த பரிசை நம்ம ஊருக்கு கொடுத்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அது கூட நாங்கள் மிக பெருமையான விஷயம். எங்கள் உறுப்பினர் கிடைச்சது, இந்த ஊரில் கிடைச்சது, அது கூட நாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக அந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம்.
அதே மாதிரி கடந்த மார்ச் மாதம் 23ஆம் போடப்பட்ட இந்த லாக்டவுனில், இந்த கொரோனா பீரியடில் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் எந்த அளவுக்கு நாங்கள் சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துக்கிட்டு உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து 3 மாதங்கள் வந்து உணவு அளித்து, 3 மாதத்துக்கு மேலே இருக்கும் உணவு அளித்து, அதே போல் வழியில் நடந்த உறுப்பினர்களோட வண்டி டிரைவர்ஸ் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன இன்னல்கள் வந்ததோ அதையெல்லாம் முதலாவதாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மூலமாக அணுகி அவங்களுக்கு வழியில் தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து கொடுக்க அவங்கள கேட்டுக்கிட்டோம். அதே போல் அசோக் லேலண்ட், டிவிஎஸ் அவங்கெல்லாம் அவங்க டீலர்ஷிப் மூலமாகவும் அவங்க பல்வேறு உதவிகளை செஞ்சாங்க. அதேமாதிரி டாடா மோட்டார்ஸும் அவங்க டீலர்ஸ் மூலமாக பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில், உதாரணத்துக்கு ஸ்ரீநகர் வரைக்குமே எங்களுக்கு வந்து அந்த உதவி தேவைப்பட்டது. அங்கே வரைக்கும் அத்தனை உதவிகளையும் அவங்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த சங்கத்தின் மேலே அவங்க மேலே வச்சுருந்த நம்பிக்கையும், அவங்க இந்த சங்கத்து மேலே வச்சுருந்த நம்பிக்கையும் இணைஞ்சிருந்ததுனால இந்த சங்கத்தில் இந்த உறுப்பினர்களுக்கு வந்து சிறப்பான சேவை செய்ய முடிஞ்சது. அது உண்மையாகவே மிகப்பெரிய உறுப்பினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சரியான நேரத்தில் கிடைச்ச உதவியாக நாங்கள் நினைக்கிறோம். அதே போல் இந்த கொரோனா பீரியடில் வந்து இந்த இன்சூரன்ஸ் ஒன்று, அதாவது எங்கள் மெம்பர்ஸ்க்கெல்லாம் இன்சூரன்ஸ் முதல்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் இந்த பீரியடில் வந்து மெடிக்கலுக்கு ஒரு 3 லட்ச ரூபாய்க்கும் கொரோனாவுக்கும் சேர்த்தே போட்டிருந்தோம். மெடிக்கலுக்கு ஒரு 3 லட்ச ரூபாய்க்கும், ஆக்சிடெண்ட் கவர் 10 லட்ச ரூபாய்க்கும் கவர் பண்ணி இன்சூரன்ஸ் எடுத்து இன்றைக்கி ஒரு 4-5 உறுப்பினர்கள் கூட ஆக்சிடெண்ட் டெத் ஆனவங்களுக்கெல்லாம் 10 லட்ச ரூபா கிளைம் எல்லாம் வாங்கி கொடுத்து, அது நடக்கக்கூடாத விஷயந்தான். இருப்பினும் அந்த குடும்பத்திற்கு அது வந்து மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை செஞ்சு கொடுத்து, அதுவும் சிறப்பாக அந்த இன்சூரன்ஸ் மிகச்சிறந்த ஒரு இது வந்துட்டுருக்குது. அதே போல் ஃபேமிலி இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம், அதுலேயும் நல்ல பயன் அனைவருக்கும் கிடைச்சது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த சங்கம் ஒவ்வொரு சிறப்பானது ஒரு செயல்பாடு வர்றதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சிறப்பாக அமைஞ்ச இந்த டீம் ஒர்க், ஒரே ஃபோக்கஸான ஒரு பார்வை, அனைவருக்கும் ஒரே பார்வை இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு பகுதியில் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அதாவது நோக்கம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா இது செயல்படாமல் போயிடும். இது எல்லாம் அமைஞ்சது மிகப்பெரிய, என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த மாதிரி தலைவர், பொருளாளர், இணைச் செயலாளர், உப தலைவர், இந்த மாதிரி நான் செயலாளராக, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க பொறுப்பை அவங்கவுங்க வெகு சிறப்பாக செவ்வனே செஞ்சதுனால தான் இந்த சிறப்பானது ஒரு இடத்துக்கு வர முடிஞ்சுது. இன்னும் சில பேரை மோட்டிவேட் பண்ணி புதுசாக வரக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு இந்த மாதிரி ஆட்களில் மோட்டிவேட் பண்ணிவிட்டு மிக சிறப்பாக செயல்படுறதுக்கு தயாராக இருக்கிறோங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.